ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பைடர் மான்ஸ்டர் கேம் வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இது வந்து மல்டிப்ளேயர் பண்ணணும்னா பின்னாடி சொல்லுங்கள். நான் நிறைய வாட்டி மல்டிப்ளேயரு, சிங்கிள் இந்த மாதிரி போட்டு ஒரு 4 வாட்டிக்கிட்ட எஸ்கேப் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக போடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் மோர் கண்டென்ட்ஸ்லாம் சூப்பராக வரும். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுவும் ஆள்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, யார் ராணி அப்படின்னு நான் நினச்சிடாதீங்க. போயிட்டு எஸ்எஸ்டி கேமர்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் கைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்க்கு வைக்கும், கோச்சிக்காய்ங்க. இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அந்த சேனல் வந்து போயிட்டு இங்கே பாருங்க கைஸ், கேசோலின் கிடச்சிச்சு. இதுமாதிரி ஒரு கேசோலின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பண்ணணும். புதுசாக அந்த கேமை எப்படா விளாட்றது அப்படின்னு பார்க்குறவங்களாம் இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு அங்கே வாசலே நின்றுங்கிறேன். ஏன்னா அந்த போஸ்ட் மாற்றிட்டு ஒரு ஸ்க்ராப் இருக்கும். ஸ்க்ராப் வச்சு என்ன பண்ணான்னா அந்த ட்ரெயினை ரிப்பேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரெயினுக்கு எதுவுமே போடாதீங்க. ட்ரெயின் ஹெல்த்து அடிமட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டு தான். உங்களுடைய ட்ரெயினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். எது போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் உங்களுடைய ஹெல்த்து போடலாம். இந்தமாரி உங்களுக்கு வந்து பாருங்கள், 2வது கேஸ் இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக டனலுக்கு தான் விடணும். அங்கே டனலுக்கு வேறு போகணும். ஓகே, அங்கே டனலில் போய் போட்டு வரணும். நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தவங்களாம் வந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா, என்னடா இது எஸ்டி கேமரா புதுசாகிட்டான் அப்படின்னு நினைக்காங்க. அந்த நம்மளுடைய சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ் சேனலும், நம்மளுடைய SS2K விளாகரும், நம்மளுடைய SS2K கேமிங். என்னடா SS2K அப்படின்னு நினைக்காங்க. நம்ம பேரே சிவசுப்ரமணியம் தான். அதனால தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக SS2K சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டேன். சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ் 8.6K போணுச்சு. இப்போது 7.99 தான் குறைஞ்சிருச்சு. சாரி கைஸ், என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த சுத்தமாகவே போய்ட்டு அதை நான் சொல்ல விரும்பலை. சுத்தமாகவே நம்மளுடைய எல்லா யூடியூப் சேனல்ஸுமே போயிட்டு சரி விடு, நம்ம என்ன இவ விட்டானா அடுத்த ஆள் விடு, அவ்வளோதான். ஓகே, நம்ம கூட இப்போ கேமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போது உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னா, இந்த மாதிரி நான் சொன்னால் ட்ரெயின் ஹெல்த்துக்கெல்லாம் போடாதீங்க. மெயினாக வந்து இந்தமாரி எல்லா வீட்டுக்குள்ளேயும் கேசோலின்ஸ்னு ஒன்று இருக்கும். கேசோலின் எதுக்கு அப்படின்னா, ஒரு டனல் இருக்கும். ஒரு டனல் மாதிரி இங்கே வரும், இப்போ காமிக்கிறேன். அந்த டனலில் வந்து போய் அந்த கேசோலின் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஒரு 8 6 சம்திங் இருக்கும். 6 3 3 12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரியாக தெரில, 12 8 அந்த இடத்துல வந்து இந்த கேசோலின் போட்டோம்னா அந்த டனல் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மழை பெய்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மழை பெய்கிற மாதிரி வரும். அது ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுனாலே நம்மளுக்கு மழை பெய்யும். அவ்வளோதான். இது இன்ன வரைக்கும் மான்ஸ்டர் வரல, நம்ம தப்பிச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ மான்ஸ்டர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது வருங்க இது மாதிரி மழையை வரும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, துப்பாக்கி எடுத்துடணும். வந்து நிற்கிதா, அதை பார்த்து நம்ம சுடணும். இந்த ஒரு 2 துப்பாக்கி, அது சுடுற வரைக்கும் நம்மளை அமைதியாக இருக்கும். மற்றபடினா ட்ரெயினை டேமேஜ் பண்ணுது பாருங்கள். ஹெல்த் குறைஞ்சிச்சா நம்மளுக்கும் அந்த ட்ரெயினில் இருந்தோன்னா அடிப்படும். இதே ட்ரெயினுக்கு ஹெல்த் இல்லைனா நம்மளுக்கு மட்டும் குறையும். அதுதான் வந்து இதோடைய மொத்த பாலிசியுமே. ஹெல்த்து குறையாது, அது வந்து அந்த ட்ரெயின் தாங்கிக்கும், அவ்வளோதான். அது மாதிரி வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இந்தமாதிரி 2 துப்பாக்கி ஃபுல்லாக ஒரு துப்பாக்கி வந்து ஆஃப் ஆகும், இன்னொரு துப்பாக்கி ஃபுல்லாகவும் சுட்டாலே அது வந்து அந்த மிருகம் சொல்லப்போனால் ஒரு பைத்தியம் காண்டா மிருகம் ஓடிடும். மெயினாக தோப்புருங்க, வந்துச்சு பாருங்க. இந்த டனல் இப்போ இறங்க போகிறோம். இறங்கி எப்படி உங்களுக்கு கேசோலின் விடும். இப்போ 2 கேசோலின் கிடச்சிதுன்னா உடனே வந்து நேராக இங்கே டனலுக்கு வண்டி விடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்க. அது பாருங்க ஸ்க்ராப்பு, இப்போ தான் ஸ்க்ராப்பு. அதை எடுத்தால் மேலே காமிக்கும். இது வந்து ஒரு பசில் மாதிரி. இது பாருங்க, அது மாதிரி 2 இது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இரிட்டேட் ஆகும். மான்ஸ்டர் கிட்ட வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம். சரி, இப்போ வந்து கேமிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அதை என்னடா போச்சு, வந்துரு டங்க் போச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கிறதுலாம் அது வந்து வந்துச்சிடும். அதை அழுத்திட்டே இருக்கணும். பச்சக் வந்தாச்சு. ஒரு 2 இது அடிச்சாச்சு. இன்னும் ஒன்று கண்டினியூஸாக அடிக்கணும் கைஸ். ஜென்ரேட்டர் ஆன் கட்டு தான் அது வருங்க. அதை ஒரு மேலே ஒரு புள்ளி மாதிரி தான் அதை ஆன் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ராக் மாறிடும், வந்துடும். அதுக்கப்புறம் அதான் அவங்களுக்கு சிம்பிளாக தான் பேசிக்கே. இது ரொம்பவே சிம்பிளான கேமிங் தான். மல்டிப்ளேயர் போடலாம். மல்டிப்ளேயர் எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நான்லாம் எங்களுடைய அம்மாவோட தங்கச்சி பையன், சித்த பையன் தம்பி தான். அந்த பையன் கூட எல்லாம் சின்ன பிள்ளை தான். நம்ம கூட சொந்தக்காரெலாம் எவனும் நம்ம வீட்டிலலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரு, அடுத்த இது வந்து ஃப்ரீ ஃபயரு, கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 எல்லாமே வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸ். அதுவும் மைன்கிராஃப்ட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மைன்கிராஃப்ட் தான் அதிகமாக போடுவேன். நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் நான் சொன்ன மாதிரி SS2K கேமர்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். என்ன பண்ணுறது, போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும். சரி பரவாயில்ல, அது வச்சு ஏன் புலம்பிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரபி 2K கேமர்லாம், அவர் வந்து ஒரு யூடியூபரு. அவர் வந்து நல்ல ஃபேமஸான யூடியூபராச்சு. அவர் உங்களுக்கு இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா ரபி 2K கார்ட்டூன்ஸ்னு போட்டிங்கனாலே வருவார். அந்த ப்ரோவோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போனதில் அதிகமாக தான் இருந்தோம். ஆனால் அது வேறு சேனல், இது வேறு சேனல்ன்றதுனால ஒப்பிடலை.
இப்போ அவரு கூடயும் நம்ம மல்டி பிளேயர் போடலாம். என்னுடைய மச்சான் எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் அவன் கூடயும் போடலாம். அந்த சின்ன பையன் சொன்னல அந்த எங்கள் சித்தி பையன் அவன் கூடயும் மல்டி பிளே போடலாம். அதுவும் இந்த ரபி டூ கே ப்ரோ கூட இதெல்லாம் போட்டோம்னா சரியாக இருக்கும். கேமிங்கே சூப்பராக இருக்கும். ஃப்ரீ ஃபயர்லாம் போடுவோம். அதெல்லாம் வந்து நடக்கும். யாரும் வந்து என்னடா தோணுதானு பேசிட்டுருக்காங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. வயசு அப்படி தான். சரி, இங்கே வந்து இந்த மாதிரி இது ஒரு வருமா யாரும் இறங்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு மெயினாக உங்களுக்கு சொல்கிறதுனா, நான் மல்டி பிளேயர் நீங்கள் விளாடுமா ப்ரோ மல்டி பிளேயர் ப்ரோ அப்படின்னு கமெண்டில் மட்டும் பண்ணுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. நான் அடுத்ததில் வேணால் உங்களுக்கு அந்த ஒருத்தருக்காகவே நான் எஃபர்ட் போட்டு செய்கிறேன். யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள மண்டை கழுவி கூட்டு வந்து அவங்களோட இது கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் தான். அதையும் நான் உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் பின்னாடி. அதை நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோ. அது பாருங்கள் மழை வந்துச்சா. மழை வந்தால் மெயினாக வந்து நிறுத்திடுங்க. இதில் நிறைய வந்து டிப்ஸ் சொல்லியிருப்பேன். மெயினாக நிறுத்திடுங்க. ஏன்னா போயிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே போகுதுன்னே தெரியாது. எந்த இடத்துல கரெக்டாக பிடிக்கணும்னே ஒரு நிதானமே இருக்காது. பயந்துருவோம். நிறைய பேர்லாம் பயந்துருவீங்க. உனக்கு போகிற வண்டி எடு அப்படின்லாம் ஓடக்கூடாது. இது பாருங்க 2 இதாக கரெக்டாக 2:30 2:45 என்னமோ வரும். ஓடிடும். அதுக்குள்ளே ஓடிடும். இது பாருங்க ஓடிட்டா ஓடுது பாருங்க கரப்பாம்பூச்சி. அது பார்க்க 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும். ஒரு வீடு மாதிரியும் இருக்கும். ஒரு எருமை மாதிரி எருமை கடா மாதிரியும் இருக்கும். சம்திங்லாம் இதை போட்டிருக்கோம். அது மாதிரி இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் மல்டி பிளேயர் விளாண்டிங்கன்னா எப்படி நான் ட்ரெயினை விட்டு இறங்கணும். 2 பேர்னா ஒருத்தனை வந்து ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண விட்டுறணும். நிறைய பேர் இருந்தால் எதாவது குறைச்ச ஏதோ பண்ணுவானுங்க. அதை விட்டுலாம் அதெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் 2 பேர் விளாடும் போது ஒருத்தன் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுவான். நிறுத்துனா டக்குன்னு நிறுத்துவீங்க. டக்குன்னு போய் இங்கே பாருங்க 3வது கேஸ் கிடச்சிருக்குது. இது வேறு கண்ட்ரோல் சரியில்லை. அந்தமாரி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொரு ஆள் ரன்னிங்லேயே இறங்கிடணும். ஒன்றும் ஆகிடாது. அடிவெல்லாம் பட்டுறாது. நீங்கள் ரன்னிங்லேயே போயிட்டு இருந்தால் ஏறிக்கலாம். ஆனால் வந்து மான்ஸ்டர் இந்த வீட்டுக்கு இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாருங்கள், அது கிட்ட எந்த வீடுமே இருக்காது. கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே மான்ஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இதே ஒரு 2 வாட்டி எப்படியாவது செத்தாகுது. அதான் 2 வாட்டி அவுட் ஆகி எங்கள் பாஷையில் அப்படி சொன்னாங்க. ஐஸ் எதாவது தப்பாக நினச்சிக்காங்க. 2 வாட்டி அவுட் ஆகியாவது எப்படியாவது தான் ஸ்க்ராப் கிடச்சிருக்குது. இங்கே 2யா தூரம் கீழே ஒன்று கிடக்கு. அது மாதிரி எப்படியாவது 2 வாட்டியாவது அவுட் ஆகி அதுக்கு மேலே எல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு அந்த லிமிட்டட்லேயே நான் வந்து இந்த கேமிங்கை முடிச்சு காட்டுறேன். கவலைப்படாதீங்க. மல்டி பிளேயர்னா அப்படியே இறங்கிடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு சிங்கிள் பிளேயரில் விளாடும் போது நானே வந்து இந்த மாதிரிலாம் இறங்கினது கிடையாது. ஆனால் நான் இறங்கிடுவேணும்னு பயத்திலே இருப்பேன். ஏன்னா இப்போது மல்டி பிளேயர்னால் அவர் ட்ரெயினை இறங்கிட்டானா நிறுத்துறா அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா அவன் ட்ரெயின்லேயே இருப்பான். அந்த சின்ன பையனை அப்படி தான் பயந்தாங்கொழி அப்படியே உட்காந்துருப்பான். ஆனால் மற்றவன் ஏதாவது ஒரு சிறு ஆர்வக்கோளாறுலாம் வந்து நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துடுவோம். ஆனால் அந்த ஞாபகத்திலே இறங்கிட்டிங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கிட்டிங்கன்னா சப்போஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது பிடிக்கிறதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் அவ்வளோதான். அது ஒன்றும் வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து அது ஒரு சில மேஜிக்கல் அது மாதிரி தான் நடக்கும். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் அது. அதனால் வந்து நான் வந்து எந்தெந்த இடங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, அதுலேயும் வந்து இந்த மாதிரி தூரமாக இருக்கிற வீடு, அதுவும் பெரிய வீடு, இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடம், அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ்லின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. அதெல்லாம் யாருக்கு வேணும்? கேஸ்லின் ஏதோ வந்துருச்சு பாருங்க கைஸ். பாருங்க அது மாதிரி 3 வாட்டி அடிக்கும். அதோட ஓடிடும். அப்பா இது இதெல்லாம் திக்குன்னு இருக்கும். நீங்கள் அடிக்கலாம். இதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே கேஸ்லின். இது பாருங்க கேஸ்லின். ஒரு ஆள் 2 கேஸ்லினுக்கு மேலே எடுக்கவே முடியாது. ஸ்க்ராப் வேணால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 2 கேஸ்லினுக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது. அது ஒரு மெயின். இது பாருங்க அது ஒரு கேஸ்லின் இருக்குது. சொன்னல இதுமாரி கூட்டமாக இருக்கிறது. நான் வந்து இப்போது 2 வீடு ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் கேஸ்லின் கிடச்சிச்சின்னா அடுத்த வீட்டில் ஸ்க்ராப் கூட கிடைக்காது. நான் 2 கேஸ்லின் எடுத்துட்டேன். அதனால தான் ட்ரெயினை விட்டேன். எங்கே விட்டான்னு தெரில. இந்த நேரத்தில் தான் பாருங்க வந்துட்டா. அதை பாருங்க எங்கே ஓடிடணும். போடுறோம். அப்பா இங்கே பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸியா. காலு எனக்கு ரொம்ப அப்படியே நர்வஸாக இருக்குது. நீங்கள் ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரபி டூ கே ப்ரோ கூட, அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் சொன்னால அவன் பேர் முகேஷ், அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அது காமெடி ஃப்ரம் முகேஷ் தமிழ். அவளுக்குலாம் நம்ம தான் வீடியோ எடுத்து கொடுப்போம். சும்மா சின்ன பையன் நம்ம வந்தால் மட்டும் வீடியோ எடுப்போம். அந்த பாருங்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சான்ஸு. இந்த 2 சான்ஸு ட்ரெயின் அமுக்கணுன்னா அது வந்து முன்னாடி போவோம். இங்கே சைடில் க்ளூன்னு இருக்கும். அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அமுக்குனிங்கன்னா க்ளூ கொடுப்பாங்க. எங்கே கேஸ்லின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் இது பண்ணுறது தான். நம்மளும் யூஸ் பண்ணாமல் தான். நான் எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கேன். அதனால் பழக்கமாயிட்டு அதனால தெரில. இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணி எங்கே டனல் கொண்டோம். வாங்க சரி பயந்துரு. சாரி கைஸ். சாரி இங்கே வெளில ஒரு பிரச்சனை. இப்போ இங்கே வந்து 2 இதை ஃபில் பண்ணணும். விடிஜி ப்ரோடைய வீடியோவை தான் முதல்ல பார்த்து இந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணானே. சரி விளாடுவோம் அப்படின்னு சொல்லி விளாடி பழகி போச்சு. அழுத்து போச்சு அவ்வளோதான். ஓகே. ஆனால் ஜென்ரேட்டர் ஆகிட்டு 2 ஆன் பண்ணியிருக்கோமா? ஆமாம் 2 தான். இன்னும் 2 மொத்தம் 4 8 தான் காய்ஸ். நம்ம குழம்பிட்டோம் காய்ஸ். 8 தான். ஓகே. ட்ரெயின் தூப்புறங்க காய்ஸ்.
அந்த காண்டாமிருகம் நிற்கிது, கொல்லிவாய் பிசாசு. அது அங்கே நிற்கிது பாருங்க கைஸ். தெரியுதா? கொல்லிவாய் பிசாசு நிற்கிது கைஸ். முன்னாடி போய் பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா இங்கே தான் நம்ம இறங்கணும். இப்போ வேறு அந்த பாருங்க வீடு இருக்குது பாருங்க, அங்கே இருக்கும். நம்ம இப்போது நம்மளுடைய கார்ஃபனேஜ் அது என்ன குடோன் ஏதோ வேணாலும் சொல்லிக்கலாம், அதில் ஸ்பானாகும் தெரியுமா? அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து கீழே இறங்கும் ஒரு மலை. அது கீழே போனோன்னா ஒரு டென்ட் இருக்கும். அதுக்கிட்ட வந்து மோஸ்ட்லியாக நம்மளுக்கு வந்து அங்கே யாருமே போக மாட்டாங்க. அதனால வந்து ஒரு கேஸ் கிட்ட வைப்பாங்க. அது பாருங்க ஒரு கேஸ் உள்ளேருந்தே எடுக்க முடியல, கொஞ்சம் வெளில போய் அப்பா பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா ஹார்ட் பீட்டு இந்த இதெல்லாம் விளாடும் போது திக்குன்னு இருக்கும், ரொம்ப கஷ்டமாக. அது கேஸ் வெல்லாம் மொத்தமாக எடுக்க முடிஞ்சுன்னு வச்சுக்க. சாரி கேஸ் உங்களுக்கு நிறையா சொல்லிடுறேன். நம்மளுக்கு மட்டும் கேஸ் நிறைய எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பாட்டுக்கு ட்ரெயினை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் உள்ளே இறங்கி வீடு பூந்து என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா இது ஒரு சின்ன ஆனால் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். இது சூச்சு சார்லஸ்ன்னு ஒரு கேமு, அதெல்லாம் ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடியே, ஆமாம் 1 இயர் 2 இயர் இருக்கும், அவ்வளோ தூரம் ரொம்ப கேப் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் தான், அவன் நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பேசுவான். வாடா தான் கூப்பிடுவான், எருமாடு. அண்ணான்னு கூப்பிட்டா சொல்ல மாட்டான். வந்துருச்சு கைஸ் போட்டு எங்கே இங்கே இருக்குது ஹெட்ஷாட் சாவு வாயிலே போடு. இங்கே பாருங்க கைஸ், அடிக்குது. என்னது என்ன மேலே கையை பார்த்து மூஞ்சி மார்க்கெட்டையும் பாருங்க. காய்ஸ் அது கண்ணை பாருங்கள், கோல்டு கலரில் இருக்குது. அது ஆள் இவ்வளோ அது எவ்வளோ ஜெய்ஜாண்டியாக இருக்குது பாருங்க. அது வந்து இதிலே பெருசானதுடைய பாடி பார்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சின்ன பையன்ட்ட போய் சொன்னோன்னா அவனோட காலு அதான் சொல்லுவான். அவனுக்கு 8 9 வயசு ஆகுது கைஸ், அது சம்திங் தெரில. அவனுக்கு மதுரைக்காரன், நல்லா ஆள். யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கேசோலின் எடுத்துட்டோம். இந்த வீடெலாம் நம்ம செக் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் இப்போ ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கேசோலின் கொடுப்பானா அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ராப் கூட கொடுக்க மாட்டான், வாய்ப்பே இல்லை இதுக்கெலாம். அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா குடோனுக்கு போய்டுவாங்க பாருங்க. நேராக குடோன் இதுக்கிட்ட வந்தோன்னா குடோன் ஆகிட்டு அந்த வந்து சைடில் அது இந்த இடத்த போய் பார்க்கணும் கைஸ். இந்த இடத்துல ஆமாம்மா கேசோலின் கிடச்சிச்சு. வாடா கேசோலின் இந்த போய் கேசோலின் ஒன்று ஸ்க்ராப் ஒன்று வாய் குழஞ்சிட்டு நம்ம அடுத்து என்ன ஸ்க்ராப் வந்து நிறைய 10 வச்சுருக்குறோம். எல்லாத்தையுமே ஸ்பீடுக்கு போட்டுடலாம். ஏன்னா ஸ்பீடாக கொஞ்சம் ட்ரெயின் போணுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நானும் ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன், ஸ்பீடாகவும் போக மாட்டேங்குது, ட்ரெயின் ஏற்றுல நிற்கவும் மாட்டேங்குது, சருசருன்னு எல்லாம் குறைஞ்சிடுது. நான் என்ன பண்ணுறது? பேக்ரவுண்டை கொஞ்சம் சவுண்டை தான் குறைச்சிங்க. சாமி வந்துட்டு இப்போ தான் போணுச்சு, அதான் போய் கொஞ்சம் கோச்சிக்காய்ங்க. இப்போ வந்து நம்ம நேராக வந்து இந்த இடம் தான் இருந்தாலும் சொன்னாலும் இப்போ திரும்பி பார்க்குற நம்பி இருக்கேன். இந்த இடம் தான் டென்ட்டு. அங்கெல்லாம் 3 டென்ட் இருக்கும். அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து டென்ட்டுக்குள்ளே இல்லை, சும்மா டென்ட்டுக்கு நடுவில் கேம்ப் ஃபயர் இருக்கும்ல, அதுக்கிட்ட அதுங்கெல்லாம் ஒழிய முடியாது, எந்த இடத்துலையும் பதுங்க முடியாது. அங்கே டக்குன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வரலும் ஒரு லைஃப் கூட போகாமல் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறோம். பார்ப்போம். வீடியோ 12 நிமிஷம் போயிருக்கு. இது வரலும் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி கைஸ், மறக்காமல் பாருங்கள். இன்னும் நம்ம வீடியோ நம்மளால் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளாம் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ வந்து எதுவும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் இப்போ போய் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் யூடியூப் சேனலை கேன்சல் பண்ணல, எதுவும் அப்படியே தான் இருக்குது. சிவசுப்ரமணியம் 2K Kids SIVASUBRAMANIYAM 2K Kids. அப்படிதான், கொஞ்சம் சாரி ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். போய் பாருங்க. அது வந்து நம்மளுடைய 7 something Kல இருக்குது. இப்போ நம்ம வந்து டனலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இறங்கணும். நீங்கள் சொல்லப்போனால் அது வந்துருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம இறங்கினதுக்கப்புறம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனையாக இருக்கும். பின்னாடி இடியார வெடிக்குது, அதுக்கப்புறம் நேரத்தை கடத்தோனான்னு டக்குன்னு இறங்கிட வேண்டியதான். ஓகே, இந்த ட்ராங்க் தான், இந்த ட்ராங்க் வழியாது, இந்த ட்ராங்க் வழி தான் போவோம். இதெல்லாம் செமைய விஷுவலாக இருக்கும். விஷுவலாக எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இங்கே 2 இதை அடைச்சிட்டோம், வந்து 3வது ஒன்று தான். இது வந்துட்டு எப்படியாவது முடிச்சிடணும் கைஸ். டாக்ஸ் ஐயா கில்லிடா முடிச்சிட்டேன். 2 ஒன்றே ஒன்று தான். இது டென்ஷன்லேயே விளாண்டுட்டு இருக்கிற கைஸ். பட்டு இன்னொன்று ஐயா கரெக்டா போயிடுச்சு கைஸ். கைஸ் அந்த போய்ட்டு வந்து நம்மளை அடிக்குது. போச்சு ஐயோ, வாயில் வச்சு ஐயா நாருது போச்சு. சரி, இன்னும் 2 இதில் பார்க்கலாம். இது வந்து எத்தனை இருக்கும்னா மொத்தம் 0 1 2 3ன்னு டேஸ் இருக்கும். மொத்தம் 4 டேஸ் சொல்லப்போனால். என்னடா 0 சேர்த்துட்டு 4 டேஸுன்னு காட்டுற அப்படின்னு நினைக்காங்க. அதுமாதிரி இதை போட்டு தான் ஆகணும், அதனால திரும்பி வேறு போய்ட்டுருக்கோம். ஏன்டா 0 போட்டு அப்படி 4 காட்டுறாங்கன்னா 0 ஒரு கணக்கில் கொடுப்பாங்க. அப்படி முடிச்சாச்சு. 1 2 மிச்சு இன்னும் ஒன்று கடலில் போட்டு ஆஹா எச்சானே. ஏன்னா ஆஞ்சநேயர் இப்போ வந்துட்டு போனார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி, அதனால தான். இதெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தான்.
சரி வாங்க இப்போ வந்து நேராக வந்து நம்ம எந்த இடம் பார்க்கல அப்படின்னா அந்த டென்ட் இருக்குல்ல அந்த சம்திங் அந்த இடம் பார்க்கல. அந்த கூட்டமாக இருக்கிற வீடு பார்த்தாச்சு, நெடுக்க இருக்கிற வீடு பார்த்தாச்சு, ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குமே மலை மேலே அது பார்க்கலையா. அது பாருங்க இன்னைக்கு கீழே ஒரு வீடு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்குள்ளே யாரும் போய் ஏமாந்துடுறாங்க. கண்டிப்பாக கீழே இருக்கும். ஆனால் இது வந்து பெரிய வீடு தான், பெரிய வீடு அவ்வளோதான் சொல்ல முடியும். சாரி கைஸ். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது சொல்லணும்னா, ஸ்க்ராப் கூட இருக்காது. அதான் சொல்லணும். மிஞ்சி போனால் ஒரே ஒரு ஸ்க்ராப் இருக்க வாய்ப்புண்டு, வேறு எதுவும் இல்லை. இந்த இடம் வேறு எங்கே எதுவும் இருங்க. நம்ம திருப்பியும் குடோனுக்குள்ளே வந்துட்டோம். திருப்பி குடோனுக்குள்ளே வந்துட்டோம். திருப்பி வெளிலையும் போகிறோம். தான் அதுவே ரவுண்டிங் தான், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. இந்த இடத்துல டென்ட்டு தான், அந்த இடத்துல போய் பார்க்கல. வரத்துக்கு ஒன்றும் டேக் பண்ணி இந்த இடத்துல தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்கும். இந்த இடம், அதுக்கு ஆப்போசிட்டில் இடம். இது பாருங்க நான் சொன்னேன் டென்த்து, இதை பாருங்க நான் காட்டுறேன்னு சொன்னேன் டென்ட்டு. இது அதான் இந்த இடம் தான் கரெக்டாக. இது மாதிரி கேஸ் வழிலாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்காக ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஓடுவோம் போச்சு. இப்பயும் வாய்க்குள்ளே போட்டோம், அவ்வளோதான். பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணுறது, தோல்வியை கண்டவன். சரி, இப்போ நம்ம இன்னும் நிறைய தேடுறது தான் நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்குது. இந்த கேஸோலின்லாம் இங்கே தான் கொண்டு போய் வைப்பானோ தெரியல கைஸ். ஆனால் எப்படி தான் இந்த அது கேம் க்ரியேட் பண்ணுறது, அது மாற்றி அது வைக்குமா இல்லை க்ரியேட் பண்ணதா எப்பா. ஆனால் சூப்பராக கேம், விஷுவல்லாம் செம்மையாக இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணான்னு தெரில. ஓகே, இந்த இடம்லாம் எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் முதல்ல எதுவுமே கிடையாது. முதல்ல இங்கே எந்த ஆனால் ஒரு சின்ன இடம் தான். கேமே இத்தினோண்டு இடம் தான். வேணும் பெருசாலாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. பெருசாக எதுவுமே கிடையாது. இத்தினோண்டு இடம் தான். அதுக்குள்ளே சுற்றி தப்பிக்கிறோம், அவ்வளோதான். அந்த டனலுக்குள்ளே போகணும்னா அந்தாண்ட மலை. இது ஒரு கிண்ண மாதிரி மலை சொல்லப்போனால். இது நான் ஃபுல்லாகவே சொல்லணுன்னா அதை சொல்லிக்கிறோங்க. வந்துருச்சு சாத்தான். ஏய் உப்பு கண்டை போட்டுறாங்க. மண்டை போட்டு சாப்பிட்டு இது வந்து நான் சுட்டுகிட்டே இருந்தால் தான் அது வந்து அடிக்காமல் இருக்குது. சாப்பிட்டு போட்டு ஒரே உள்ள போனால் என்ன மாட்டியா உனக்கு. அந்த இடத்துல மாறுற நேரத்தில் அடிச்சிட்டு போய் சொல்லிட்டு எங்கே பாருங்க, அடி இது பாருங்க. போட்டு தாவம் கட்டையில் போடுற வாய்க்குள்ளே போடு. வாய்க்குள்ள போட இங்கே ஒரு அளவு குத்தியாச்சு கைஸ். ஓடு தப்புற. அப்போ அவனோட ஓடு சரி ஓடு. நான் எவ்வளோ நம்மள புகையாக வருது நல்லா துப்பாக்கிலேருந்து. உன்னை இங்கே வா, அடுத்த வாட்டி வா, பின்னாடிலேருந்து புகை வேற வைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து எங்கள் பின்னாடி இது ஒரு சின்ன வீடு இருக்குது. இது ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் என்னமோ ஒன்று சம்திங். அங்கே அந்தாண்ட ஒரு வீடு இருந்துச்சு. ஆனால் அதில் எதுவும் இருக்காது. கூட்டம் வீடு அது அங்கே இல்லை பார்த்தாச்சு. அங்கே வேறுங்க இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். இங்கே இருக்குது ஸ்க்ராப் இருக்குது. ஸ்க்ராப் எடுத்துக்குவோம். எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும். இந்த மாதிரி கூட்டம் வந்து பாருங்க. இது வந்து ஆல்ரெடி போன வீடு. இந்த வீட்டுக்கு நம்ம போகலை இன்னும். இந்த வீட்டுக்கு இன்னும் போகலை. இங்கே எதுவும் கேசோலின்ஸ் நோ மோர் கேசோலின்ஸ். ஓகே, பல நேரம் தேடணும். இது இருங்க. இப்போது வந்து கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். வாங்க. இந்த இதில் கடவுளே கேசோலின் கடவுளே கை விட்றாத 4-5 ஒரு கேசோலின் கூட இல்லை கைஸ். கடவுள் கை விட்டுறாருயா. கடவுள் கை விட்டுட்டார். முருகா, என்ன பண்ணுறது. ஓகே, பரவாயில்ல. எதையும் டீக்லேட்டாக எதுவுமே எடுத்துக்கக்கூடாது முதல்ல. அதுதான் வந்து இது பாருங்க, இந்த ஒரு இடம். அதான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு. இது இருங்க, வாசலில் ஒரு ஸ்க்ராப்பு கிடக்கு. உள்ளே போய் ஃபஸ்ட்டு கேசோலின் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஸ்க்ராப்பு கேசோலின் இனிமே காணமே. என்ன பண்ணுறது, பரவாயில்ல. ஸ்க்ராப்பு தான் கிடைக்கிது. வேறு என்ன, அந்த எந்த இடத்துக்கு போட அந்த ஒரு சாண்ட் மாதிரி இடம் இருக்கு போல். லைட்டெலாம் எரியுது கைஸ். அங்கங்கே லைட் போட்டு வச்சுருக்காங்க, ஆளே இல்லாத இடத்துல. ஆனால் இந்த கட்டையை பாருங்களேன், அப்படியே பயங்கரமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன கேம் விளாடணும், நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் தரேன். அது என்னது, குயிஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் வேணாலும் நான் உங்களுக்கு தரேன். பின்னாடி போஸ்ட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே போஸ்ட்டு போய் பாருங்கள் மறக்காமல். போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பேன். ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இது எப்படி மல்டிப்ளேயர் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆப்போனண்ட் யாரும் இல்லை, அதனால் அப்படியே கொடுத்துருப்பேன் பாருங்கள். அடுத்து அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் இப்போ கொடுப்பேன்னா, கிராணி 1 கொடுப்பேன், கிராணி 2, கிராணி 3, வேறு என்ன, கிராணி 1, கிராணி 2, கிராணி 3, ஃப்ரீ ஃபயர், அதை பேபி இன் வெல்லோ, அதை ஒரு 5 கொடுக்குறேன். 5 ரொம்ப நாளாக கொடுப்பேன். அது பார்த்துருங்க. அதையும் முடிச்சிடும். அதையும் ஏன்னா இந்த இது முடித்தோடனே அடுத்து அந்த கையோடு முடிச்சிருந்தோம். இன்னொரு அடுத்து வந்து வீடியோ வந்து இன்னொன்று மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது எடிட்டிங்லேயே இருக்குது. அது என்னென்ன பாருங்க, திருப்பி அந்த சத்தம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வர்ற கூட்டுறோம். வாயை காட்டு கண்ணில் சொன்னது இது என்ன போய் தொலைய மாட்டேங்குது. மூக்கு ஆளையும் மூஞ்சி மாறக்கட்டையும் பாரு, மூக்கும் வாயும் ஒரே மாதிரி இருக்குது. சளி பிடிச்சா இதெல்லாம் சிந்திக்குவேன். சாரி கைஸ்.
கொஞ்சம் எமோஷனல் திட்டான். ஏன்னா கோவம் வருது கைஸ் பார்த்தாலே. அது என்ன மாட்டு மண்டையை வச்சுக்கிட்டே மாட்டு மண்டை மாடு சட்டிக்குள்ளே தலையை விட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே தலையை விட்டுட்டே இங்கே சுற்றிட்டு இருக்குது. அதுவும் வீடு கிடையாது, அது கவனிச்சிங்களா? ரெட் கலரில் இருக்குது. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடுனா ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து இந்தியனில் ஒரு ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அது வந்து மாட்டு தொழுகை மாட்டு சம்திங் சொல்லுவாங்களே, அந்த இடம் அது சொல்லப்போனால். அது வந்து ஃபாரினில் சொல்லலாம். கீழே இறங்கி போய்டும். இதுதான் எதுலேயுமே இருக்காது அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் பொதுவாக நான் இதுவரை வந்து பார்த்ததுலாம் இருக்காது. நீங்கள் சுற்றிட்டுலாம் போகாதீங்க. இந்த பக்கம் வந்தோன்னா ஈஸியாக வழிகள்லாம் இருக்கும். ஸ்க்ராப் இருக்குது. ஓகே, ஸ்க்ராப்பாவது இருக்குது. இது வேறு இது பண்ணாது. கேசரின் கண்டிப்பாக இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், இருக்கவே இருக்காது. ஓகே சரி, வேறு எங்கே தான் கேசரின் இருக்கும்? அப்படி வேறு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிச்சாது இந்த வீடியோவை முடிக்காமல் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் தோற்றுட்டேன் அப்படின்ற வார்த்தை உங்கள் காதில் கேட்கவே கூடாது. இது பாருங்கள் அந்த வீடு அங்கே ஓடுது பாருங்க. நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபாரினில் வந்து மாடுகள் இருக்குல்ல, மாடுகள் எருமை மாடு வச்சுருக்கானுங்க அந்த தலையாக. அது என்னன்னு தெரியல. ஆனால் காளை மாடுகள் பசு மாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அந்தமாரி ஒரு இடம் இருக்கும். அதுவும் ரெட் கலர் தான் மெயினாக பெயிண்ட் பண்ணுவாங்க. அது நிறைய கலர்லேயும் இருக்காங்க. மெயினாக ரெட் கலரில் மோஸ்ட்லியாக பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ளேருந்து அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்தே தெரியுது இது ஒரு ஃபாரின் கேம்னு. வேறு என்ன வீடு தான் அங்கங்கே சின்னதாக இருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் செக் போஸ்ட் மாதிரி சின்ன வீடு இருக்கும். வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. வீடியோ வேறு 21 நிமிஷம் போய்விட்டது. இங்கே போனதில்ல. அடுத்து வந்து லைவ் போடலாங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் போட்டுருவான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு லைவ் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். பின்னாடி லைவாக வந்து ரவி ப்ரோ கூடயோ இல்லை அந்த பொடிப்பாய சும்மா அவனை ஈஸியாக அடிச்சு நம்ம கில் எடுத்துக்கலாம், கவலைப்படாங்க. நான் இதுலேருந்து இப்போ தான் ஏற்றிருக்கேன். நான் வந்து முன்னாடி இருந்ததில் வந்து அவ்வளோ பெரிய பொடியெல்லாம் கிடையாது. ஒரு 21 லெவலு சம்திங் தான் இருப்பேன். அதுக்கு இன்னொரு ஃபோனில் வந்து 17 லெவல் தான். வேறு எதுவுமே கிடையாது. பெருசாலாம் எதுவும் பெரியதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரியாது, ரபி ப்ரோ தான் சொல்லி தருவார். அப்படி இல்லைன்னா சின்ன பையன் சும்மா இருப்பான், அவனை அடித்து கில் எடுக்கிறதுக்கு மட்டும் நல்லா தெரியும். எல்லாத்தையும் ஒன் டாப்புங்குவான், ஹெட்ஷாட்டுங்குவான். நான் அவனை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பக்கத்துட்டு நாய் இங்கே வந்து மூத்திரம் போயுது. ஓகே கைஸ், இப்போ வந்து எங்கள் ட்ரெயினை விட்டுறோம் கைஸ். ட்ரெயின் போச்சு. இங்கே தேடுறாங்க. செம்மா ஆச்சு, பயந்துட்டேன் கைஸ். நானும் பின்னாடி போயிட்டேன். அங்கே மலையில் ஏறிட்டேன். அங்கே போனோன்னா பின்னாடி அந்தான பக்கம் இதுதான் வரும். நீங்கள் இங்கேருந்து அந்த கண்டம் அக்கறைக்கு போனீங்கன்னா இதே மாதிரி ரயில்வே வரும். அதில் ஏறி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படியாவது ஆர்ஃபனேஜுக்கு போய் சேர்ந்தீங்கனாலும் திருப்பி இதே இடத்துக்கு வந்தால் அவனுக்கு தென்னாலாம் வந்து நிற்காது. இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம்ப்பா. அதெல்லாம் விட்டோன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளும் ரவுண்டாக சுற்றிக்கி தான் இருப்போம். இதுவரை எவ்வளோ ரவுண்டு சுற்றிருப்போம்? ஒரு சம்திங் ஒரு 7 ரவுண்டு கம்மியாக தான் சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்கக்கூடாது கடவுளே. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்கே ஒன்று தான். அது அங்கே போய் இருந்த ஒரே ஒரு கேசோலின் அது மட்டும் கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. அதனால் போயிட்டு ஒரே ஒரு கேசோலின் கண்ணை ஊற்றினதையும் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு கேசோலின். அந்த ஒரு கேசோலின் 1 2 சம்திங் 1 2 3 பரவாயில்ல, வண்டியை கிளப்பிட வேண்டி தான். சம்திங் 1 தான் நினைக்கிறேன். 1 தான் என்னமோ போடணும். அது 1 போட்டோன்னா முடிஞ்சிருச்சு கேமு. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். அதில் வந்து அப்படியே சுற்றும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் சாங்ஸ் போட்டு விட்டேன். ஒன்றும் தெரியாமல் போன யூடியூப் சேனலில் காப்பிரைட்டை போட்டு விட்டானுங்க. சரி, கிளாஸ் வந்துட்டான். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்துட்டான். அந்த கதையாக தான் இருந்துச்சு. எம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஆனால் கண்டிப்பாக எனக்கு சும்மா பயந்துட்டேன். ஆனால் பயம்ன்றது வேறு, பேனிக்குங்கிறது வேறு. நான் இந்த இடத்துல பேனிக் ஆகிட்டேன். டக்குன்னு ஹார்ட்டு துடிச்சிருச்சு வேகமாக. அது வேறு. ஆனால் அவ்வளோ பயமாவா திருளாலாவா அப்படின்னா ஒரு ஆவரேஜ் அளவு இருக்கும். ஆனால் திடீர்னு மழை பெய்யும் போது அது வெளில ஒரு மாதிரி டெக்னிக்கலாக நவுத்தும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அள்ளு விடும். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கைஸ், இவ்வளோ நேரம் சுற்றிருக்கோம்ல, நான் இப்போ கொஞ்சம் நேரம் கேமரா ரெக்கார்டர் ஆட் பண்ணிட்டு சரி எங்கே தாண்டா அப்படி இருக்குது, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். சும்மா இங்கே வெளில எதுவும் இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்த உடனே வந்து உள்ளே வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னா இங்கே இப்போ வெளில வந்துருச்சு. அது வேறு வந்து மழை பெஞ்சா இப்போ வேறு பெஞ்சு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த உடனே அது 1 தான் இருக்குது. இது வந்துட்டு போட்டோன்னு அவ்வளோதான். இனிமேல் 1 தான். ஆமாம் 1 தான். வெளில வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்,
டக்குன்னு அது வந்துட்டு உள்ளே போயிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா ரிமூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இதை அமுக்கிட்டேன், வேறு ஒன்று அமுக்கிட்டேன். அதை மீட்டு ரெக்கார்டில் இருக்குன்னு பேசிட்டு அதை எடுத்துட்டேன். அதில் மாதிரி என்னடா ரெக்கார்ட் நல்ல வேலை ரொம்ப நேரம் போகலை, அதான் நான் அது வேறு நல்ல விஷயம். ஓ மை காட், இதை மட்டும் போட்டுற வேண்டியதான், உங்களுக்கு தெரிஞ்சில்ல, அது போதும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறோம். இது பாருங்க, பேனிக் ஆகாதீங்க. முதல்ல சொல்லப்போனால் இதுமாரி பேனிக் ஆகாது ரொம்ப தவறான செயல். முதல்ல இது பாருங்க, ஆளி மண்டை பேர் வந்துருச்சு பேர். நான் அது வெறும் திரும்பி பார்க்குது பாருங்க மண்டையா. நம்மகிட்ட அப்படியே 2 கொம்பை பிடிச்சி ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர் அலங்காநல்லூருக்கு வந்து போகிறான். காய்ச்சி நல்லலாம் கிடையாது. அந்த பையன் சொல்லுவான், ஒரு 9 சின்ன அந்த சொன்னால அவன் பேர் முகேஷ்னே சொல்லிடுறேன்மே. முகேஷ் சொல்லுவான் அப்படியே, அந்த மாதிரி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் வந்து காளையை பிடிச்சி முடக்குவாங்க. அதெல்லாம் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன், செல்லில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமலாம் இல்லை. நம்ம தமிழ் வீரத்தமிழோட பண்பாடு தானே. அதனால வந்து அவன் வந்து சொல்லுவான், அலங்காநல்லூருக்கு வா, உன்னை பிடிச்சி கொம்பை உடச்சி விட்டுறேன் அப்படி அவங்க ஊர் பாஷையில் சொல்லுவான். எங்கே என்னையா வாயா, நான் வாயா போயான்னு வாங்க என்ன பண்ணுவான். அவங்க ஒரு பாஷை ஒரு தனியாக இருக்குதும். அது ஒரு ரொம்ப ஸ்டைலான ஸ்டைலுங்கிற பாருங்க, ஒரு வித்தியாசமான பாஷைகள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ஊர் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன்ப்பா, நான் காரைக்காலில் இருக்கிறோம். புதுச்சேரி. நாங்கள் வந்து தமிழ்நாடு கிடையாதுப்பா, ஸ்டாலின் நினச்சிடாங்க. ஐயோ அப்படி சாரி எதுவும் காப்பிரைட்டை போட்டு விட்றாங்க. நம்ம வந்து புதுச்சேரி, நம்மளுக்கு வந்து தனி கவர்மெண்ட்டு தனி இது உண்டு, அது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. நாங்கள் வந்து காரைக்காலில் இருக்கோம். அது மெயினாக சொல்லப்போனால் அந்த பேர் தான் மதுரை. ஐயோ ஒரு பேர் ஒன்று வருமே, மதுரைனாலே நிறைய பேருக்கு டைம் வரும். இதெல்லாம் வரவே மாட்டேங்க கைஸ். லாஸ்ட்டு ஒன்று அதுதான், நான் ரொம்ப பேனிக்காக இருக்கேன். சாரி கைஸ், ரொம்ப பயத்தோடு இருக்குது. இன்னொன்று அடிச்சிட்டோம் கைஸ். ஜென்ரேட்டர் ஆன் ஆகிட்டு அது ஸ்க்ராப் எடுத்துக்கோம். எதுவும் போகிற வழியில் இது போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆன் பண்ணேன் ஜென்ரேட்டர். இது வந்து ஹோல்ட் ஆன அன்டில் த டோர் ஒன்று ஓப்பன்ஸ்க்கு கட்டுமா, அந்த மாதிரி அது ஃபுல்லாக லோடிங் ஃபுல்லாக ஆகணும். அது ஃபுல்லாக ஆனிச்சுன்னு ஒரு மழை பெய்தா, அது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு கிளம்புறோம். இது வந்து ட்ரெயின் ரொம்ப அடிபட்டுகிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கும் வந்து ஹார்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே வந்து பிரச்சனை. அதனால வந்து பாருங்க, இது சுட்டுக்கிட்டே இருக்கணும். துப்பாக்கி மாற்றி சுட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து போகும்னு சொல்ல முடியாது, அது வந்து அப்படியே தொத்திட்டே வரும். இது வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆன் அன்டில் த ஓப்பன்ஸ் டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் வந்து என்னடா கடுப்பாகும் இந்த இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபார்வர்டு பண்ண பார்க்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்ல போகிறேன். என்னென்னா அந்த மாதிரி என்னடா அது ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. நீங்கள் இதை கேமை விளாண்டு இந்த சூழ்நிலைக்கு வரதே பெரிய விஷயம் தான். சொல்லப்போனால் நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா. ஆனால் இந்தளவுக்கு கஷ்டமாலாம் நான் விளாண்டது கிடையாது. ஏன்னா கேஸ்லிங் கடைசியில் 2 சம்திங் அதுக்கு வந்து அலைய விட்டுருச்சு நம்மளால. இப்போது அது வந்து ரொம்பவே கஷ்டமாக நம்மளுக்கு ஆயிடுச்சு. இந்த பாருங்க சைட்லலாம் போகுது, ஏன்னா அது வந்து சைடில் துப்பாக்கியில் துற சொல்லும். இந்த பாருங்க அந்த போகுதுன்னா அந்த பக்கம் துப்பாக்கியில் தான் நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க. பாருங்க அந்த பக்கம் காட்டுது பாருங்க, கையை நீட்டி காட்டுது. அதுவும் உனையெல்லாம் உனையெல்லாம் எவன்டா இது என்ன எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேர்ல்டு இது. அதான் நான் சொல்லணும்னு நினச்சாலும் அப்போயே கிண்ணம் மாதிரி இது சொல்லப்போனால். சுற்றி மலைகள், திருப்பதி மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி மலையாக இருக்கும். இப்படி இறங்கி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அது கிண்ணம் பார்த்தீங்கன்னா உள்ள நடுவில் பள்ளமாக இருக்குமா, மேலே இந்த மேடு இப்படி அங்கே நார்மலாக அந்த மாதிரி பள்ள சைஸுக்குள்ள தான் இருக்கும். அது அப்படியே ஒரு சுற்றி வால் மாதிரி இப்படி உண்டாயிருக்குமா, அந்த மாதிரி தான் இது இருக்குது சொல்லப்போனால். ஆமாம், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. இதில் கேமில் இதில் பாலிசியே அதுதான் போல். அந்த மாதிரி டனல் இருக்குல்ல, அந்த டனலுக்குள்ளே பூந்துட்டோன்னா அந்தாண்ட பக்கம் நார்மல் இதில் போயிடலாம். ஆனால் அதெல்லாம் இதில் காட்ட மாட்டாங்க சொல்லப்போனால். கிராணியில் கூட வெளில போகிறது அதெல்லாம் காட்டுவாங்க. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் காட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது எவ்வளோ குளுகுளுன்னு இருக்கும். நிறைய பேர் மைன்கிராஃப்ட் விளாட்றவங்க பார்ப்பீங்க, ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க பார்ப்பீங்க. ஃப்ரீ ஃபயர் விட்டு தாங்க எனக்கு பேசாது, அதை பற்றி தெரியாது, எதுவும் கோச்சிக்காய்ங்க. ஆனால் மைன்கிராஃப்டில் க்ரீப்பர் வெடித்து சாகும் போது அது லாவாவில் விழுந்து ஃபஸ் அப்படி கத்தும் போது அதெல்லாம் எவ்வளோ இன்மை புகுத்தும். திருவள்ளூர் இன்மை புகுத்தும், அந்தளவுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு கொடுக்கும், ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா க்ரீப்பர் எப்படி சும்மா வந்து அடிச்சு நம்மளை லோட்டெல்லாம் காய்ஸ் முடிய போகுது. அதே மாதிரி இதுவும் நம்ம பண்ணுறதுலாம் விழுந்துடும். வாங்க அப்போ பார்க்கலாம். முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பாருங்க சூப்பராக விஷயம்லாம். ஓகே சொல்ல போகுது ட்ரெயின், நம்ம அதில் உள்ளே இருக்கோம், நம்ம உள்ளே இருப்போம். போயிடுச்சா மழை பெய்தா அது வருங்க பின்னாடி வருது. ஓடு சாகு காண்டாமல் இருக்க மாட்டேன். சுண்ணி பிடிப்பல பின்னி சொல்லிப்பில்ல சாகு சேர்த்துலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எனக்கு போஸ்ட்டில் சொல்லுங்கள். பாய்.